ஹலோ ஆல் வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எக்ஸைட்டிங்கான ஆக்லாண்ட் ட்ரிப்புக்கு தாங்க கிளம்பிட்டு இருக்கோம். எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேப்பியர் ஏர்போர்ட் வந்திருக்கோம். நம்ம வீட்டிலேருந்து ஏர்போர்ட் ரொம்ப கிட்ட தாங்க. இந்த வாட்டி வந்து ஃப்ளைட்டில் நல்ல டீல் இருந்ததால் ஏர் நியூசிலாண்டில் ஃப்ளைட்லேயே போயிடலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ இங்கே கிங்ஸ் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு லாங் வீக்கெண்ட் வந்திருந்துங்க. ஸோ அதுக்கு தான் ஆக்லாண்ட் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் நம்ம ராக் ஸ்டார் அனிருத்தும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நியூசிலாந்து வர்றாரு கான்சர்ட் பண்ண, தமிழ் கான்சர்ட்டு. இவ்வளோ பெரிய தமிழ் கான்சர்ட் வந்து நியூசிலாண்ட்லேயும் நடந்ததில்லை. ஸோ அதுக்காக தான் நம்ம எக்ஸைட்டிங்காக வந்து இந்த ட்ரிப் பிளான் பண்ணி போனதே. நேப்பியர் ஏர்போர்ட்க்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் நைட்டில் வந்து ஃப்ளைட் ஏறுறேங்க. இது வரைக்கும் டே டைமில் தான் வந்து ஏறி இருக்கோம். நம்ம நைட் ஃப்ளைட் தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃப்ளைட் தான் டீல் கொடுப்பாங்க. நல்ல டீல் கிடைக்கும் நம்மளுக்கு. ஆனால் எப்போயுமே நைட் ஃப்ளைட்டில் டீல் கிடைச்சாலுமே நம்ம முன்னாடியே வந்து கேட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிஃபோராக இருக்க ஃப்ளைட்டில் ஈவன் தோ நம்ம ஃப்ளெக்ஸி டிக்கெட்டில் புக் பண்ணலனா கூட நம்மளுக்கு மாற்றி கொடுப்பாங்க. இந்த வாட்டியும் வந்து நான் வந்து ஒரு 3:00 போல் என்கொயர் பண்ணேன். பட் ஆனால் ஃப்ளைட்லாம் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பயம்னா சம்டைம்ஸ் வெதர் மோசமாக இருந்துச்சு அப்படின்னா நைட் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால தான் நான் போய் ஏர்லியராக கேட்பேன். பட் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு எந்த ஃப்ளைட்டும் டிலே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டே உள்ளே போனேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்து மார்னிங் 4:45க்கு ஓப்பன் பண்ணுவாங்க. நைட்டு வந்து ஃபுல்லாகவே ஷட் டவுன் பண்ணி தாங்க இருக்கும். நைட்டு லாஸ்ட் ஃப்ளைட்டுக்கு அப்புறம் ஏர்போர்ட் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ரெஸ்கியூ அப்படின்னா ஹெலிகாப்டர்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம இருக்க ஊரான நேப்பியர், அது பக்கத்தில் இருக்க ஹேஸ்டிங்ஸ், ஹேவ்லாக் நார்த், இந்த ஏரியாலாம் சேர்ந்து ஹாக்ஸ்பே ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீஜியன் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வின்யார்டு, ஒயின்ஸ்க்கு இதுதான் ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஸோ அதனால் அங்கே வந்து குட்டியாக வந்து அந்த வின்யார்ட் தீமில் வந்து உள்ளே என்ட்ரானோடனே வச்சுருப்பாங்க. இந்த ஏர்போர்ட்டுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்ற ஏர்போர்ட் மாதிரி நம்மளுக்கு அந்த டென்ஷனோ எதுவுமே இருக்காது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸை சென்ட் ஆஃப் பண்ண வரதும் ரொம்ப ஹாப்பியாக தாங்க இருக்கும். உள்ளே வந்தோடனே ஒரு குட்டி கெஃபே தெரியுதுங்களா? ஸோ இந்த கெஃபே முடிச்சுட்டு அந்த பக்கம் போனோம் அப்படின்னா கேட்டு. வெளியில் போகிறவங்கள வந்து நம்ம வந்து சென்ட் ஆஃப்மே வந்து பார்க்கலாம் அவங்க ஃப்ளைட் ஏறுற வரைக்கும். நம்ம வந்து 8:10க்கு ஃப்ளைட்டுங்க. ஸோ 7:00லாம் ஏர்போர்ட் வந்தாச்சு. ஏர் நியூசிலாந்து லாஞ்சில் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு ஆக்சஸ் இருந்துச்சு. ஸோ லாஞ்ச் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். இதுதாங்க நேப்பியர் வந்து நானுமே வந்து நியூசிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேப்பியரில் இருக்க ஏர் நியூசிலாந்து லாஞ்சை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ உள்ளே வந்தாச்சு. ஃப்ளைட்டுக்கு இன்னும் ஒரு 1 ஹவர் இருக்கிறதால நம்ம மேலே லாஞ்சில் போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்துட்டோம். சம்டைம்ஸ் ஃப்ளைட் முன்ன பின்ன வரும். போர்டிங் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்றதால தான் நாங்களும் சீக்கிரம் வந்துட்டோம். லான்ச்சு அப்சல்யூட்லி வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப காமாக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருந்துச்சு. அண்ட் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் மற்ற லாஞ்சில் இருக்க மாதிரி சார்ஜிங் போர்ட்லாம் இருந்தது. ஏதாவது குயிக் பைட்ஸ் மாதிரி தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சோங்க. பட் வந்து நம்மளுக்கு ரைஸு, மீல் அந்த மாதிரி ஆப்ஷனே வச்சுருந்தாங்க. கோகோனட் ரைஸு, கொஞ்சம் வெஜ்ஜீஸு, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாலட்ஸு, அதுக்கப்புறம் ரோல்ஸு, சாண்ட்விட்சு, டெசர்ட்டு, நட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே எல்லா வெரைட்டிஸும் வச்சுருந்தாங்க. லான்ச்சுன்றதால நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டெட் ஃபுட்டு, ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஃப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றதால லைட் ஃபுட்ஸ் தான் வந்து இங்கே ப்ரிஃபரபிளி நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ இந்த வார்ஸ் டைம் அப்படின்றதால நம்மளுக்கு வந்து ஃபியூவல் ப்ரைஸு, ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவாக தாங்க இருக்குது. இது நம்ம கொஞ்சம் முன்னாடியே நல்ல டீலில் போட்டதால் நம்மளுக்கு வந்து கார் பெட்ரோலை விட கம்மியாக தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளையிங் ஆப்ஷன் இருந்ததால் நம்ம இதை சூஸ் பண்ணிட்டோம். ப்ளஸ் இதில் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நான் போக ஒரு 5 ஹவர்ஸ், வர ஒரு 5 ஹவர்ஸ் ஜேர்னி வந்து எனக்கு கார் ட்ராவல். இது வந்து ஃப்ளைட்னா எனக்கு வந்து போக ஒரு 1 ஹவர், வர ஒரு 1 ஹவர் தான் எனக்கு ட்ராவல் டைம் ஆகும். அண்ட் நம்மளுக்கு டயர்டும் பெருசாக இருக்காது. நல்ல டைமும் சேவ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம போகும்போது நம்மளை ஃபுட்டுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம நிறைய ஸ்டாப் ஓவர் பண்ணி போகிறதுல லேட் ஆகும். அண்ட் அதுக்கான எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஓவராலாக சம்டைம்ஸ் வந்து ஃப்ளைட் இந்த மாதிரி டீலில் வரும்போதே சீப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க தோணும். பட் இனிமே வந்து இந்த மாதிரி டீல்ஸ் வர்றது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் போட்ட எல்லா டீலுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் போட்டிருந்தாங்க ஆக்லாண்டுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ் எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. எஸ்பெஷலி நியூசிலாண்ட்லேருந்து இந்தியா போகிற டிக்கெட்ஸ்லாம் எல்லா வருஷம் டிசம்பர் தான் வந்து டிக்கெட் ரொம்ப அதிக விலையாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா டிக்கெட் ஓப்பன் ஆகும்போதே நல்லா ஹை ப்ரைஸில் தான் ஓப்பன் ஆகுது. சரி நம்ம தான் நியூசிலாண்டில் இருக்கோம், ரொம்ப தூரமாக இருக்கிறதால நம்மளுக்கு இப்படி தெரியுது போல் அப்படின்னு சொல்லிட்டு என் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரித்தாலும் ஏஷியன் கண்ட்ரீஸில் கிட்ட இருக்கோம் கிட்டலாம் கேட்டாலுமே எல்லாருமே வந்து இந்த வருஷம் ஃப்ளைட் டிக்கெட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க.
நல்ல வேளையா நம்ம பிளான் பண்ணி 8:00 ஃப்ளைட்டுக்கு வந்து 8:10 ஃப்ளைட்டுக்கு நம்ம 7:00 ஏர்போர்ட் வந்துட்டோம். நாங்க லாஞ்சில கரெக்ட்டா சாப்பிட்டு முடிக்கும்போதே, இந்த ஃப்ளைட் வந்து ஏர்லி போர்டிங்கு. ஸோ ஏர்லியரா ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. உடனே நம்ம வந்து லாஞ்ச்லேருந்து கீழ வந்துட்டு நம்ம ஃப்ளைட்ட போர்ட் பண்ணியாச்சுங்க. இங்க வந்து நேப்பியர்ல வந்து நம்மளோட லக்கேஜ்லாம் ஸ்கேன்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம 7 கேஜிக்கு புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஹேண்ட் கேரி மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டு உள்ள ஃப்ளைட்ல போர்டிங் பாஸ ஸ்கேன் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா உள்ள போக வேண்டியதுதான். இதுவே நம்ம நியூசிலாந்துல இருக்க மத்த சிட்டீஸ்லாம் போறோம். ஆக்லாண்ட்லேருந்து இப்ப நான் வந்து வெல்லிங்டன் போறேன் கேப்பிட்டலுக்கு. இல்ல குயின்ஸ்டவுன், கிரைஸ்ட் சர்ச்லாம் போறோம்னா, நம்மளுக்கு தனியான ஒரு கேட் இருக்கும். அங்க போனா நம்மளுக்கு லக்கேஜ் எல்லாமே ஸ்கேனிங் எல்லாம் இருக்கும். ஏன்னா டூரிஸ்ட் அதிகமா வர இடமா இருக்கும். பிளஸ் அட் த சேம் டைம் வந்து கேப்பிட்டல் வந்து நியூசிலாண்டோட கேப்பிட்டல் போறது. ஸோ அந்த சேஃப்டீஸ்லாம் பார்ப்பாங்க. பட் நேப்பியருக்கு வந்து அந்த அளவு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது. ரொம்ப லெஷராவே இருக்கும் ட்ராவலு. டொமஸ்டிக் ஃப்ளைட் அப்படின்றதால நம்மளுக்கு ஃபுட் எல்லாம் கிடையாதுங்க. லைக் ஒரு சேவரி அண்ட் ஒரு நார்மல் வாட்டர் தான் நான் எப்பயுமே இங்க எடுத்துப்பேன். அப்புறம் சாக்லேட்ஸ் குடுப்பாங்க. 8:00 ஸ்டார்ட் பண்ணி 9க்குலாம் வந்து நம்ம ஆக்லாண்ட்லயே சேஃபா ரீச் ஆயிட்டோம். என்ன பிக்கப் பண்ண என் சிஸ்டரும் வந்துட்டா. ரொம்ப சூப்பராவே போச்சுங்க. ஆன் டைம் எடுத்து சேஃபா வந்ததே ஜாலியா இருந்தது. நெக்ஸ்ட் வ்ளாக்ல பார்க்கலாங்க. அன்டில் தென் பாய்.